2026 தேர்தலுக்கான அறிக்கை தயாரிக்கிறதுல இபிஎஸ் அவர்கள் மும்முரமா இறங்கியிருக்காங்க. மக்களுடைய எதிர்பார்ப்பு, அதாவது திமுக மேல பல எதிர்ப்புகள் இருக்கிறதுனால இபிஎஸ், அதாவது அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையில மக்கள் அதிக அளவு கவனம் செலுத்த தொடங்கியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இது உண்மைதானா? எந்த அளவுக்கு இருக்கும் சார் அறிக்கை? அதிமுக ஒரு கிளியர் வியூ இருக்குது. என்னன்னா, அவர்கள் கொண்டு வந்த பல திட்டங்களை இவர்கள் ஓரம் கட்டிட்டாங்க. லேப்டாப் மாணவர்களுக்கு வழங்குறது 5 வருஷமாக வழங்காமல் இந்த ஆண்டுடைய இறுதியில் கல்லூரி மாணவர்களுக்கு வழங்குறீங்க. அவ்வளோ இதுவாக இறங்கி பேசுகிறாங்களே, என்ன மாதிரி இருக்க போகுது? வந்தோன்னே விடியல் தான் வேற லெவல். அப்படி தான் எல்லாரும் நம்பி ஓட்டு போட்டாங்க. சொல்கிறதையும் செய்யலை. இன்னைக்கு முதல்வரை கூட்டிட்டு போய் அங்கங்கே இன்னைக்கு கூட ஏதோ ஒரு இதை திறந்துட்டு எட்டி பார்க்குற மாதிரிலாம் பண்ணியிருக்காங்களாம். பாவம், அவரை போய் இந்த விஷயங்களால பண்ண முடியாது. நீங்கள் ஒரு ஆள் தான் எங்களுக்கு முகம், அதனால் உங்களை வச்சு நாங்கள் என்னென்ன பண்ணுவோம். யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஊடகவியலாளர் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். 2026 தேர்தலுக்கான அறிக்கை தயாரிக்கிறதுல இபிஎஸ் அவர்கள் மும்முரமா இறங்கியிருக்காங்க. இதுக்கு முன்னதாகவே, இவர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னதாகவே திமுகவினர் ஆரம்பிச்சு அவர்களுடைய வேலைகள்ல சிறப்பா இருக்காங்க. திமுக 2021 வெற்றி பெற்றதற்கு ஒரு முக்கிய காரணமாக தேர்தலுடைய அறிக்கைகளும் இருந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ மக்களுடைய எதிர்பார்ப்பு, அதாவது திமுக மேல பல எதிர்ப்புகள் இருக்கிறதுனால இபிஎஸ், அதாவது அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையில மக்கள் அதிக அளவு கவனம் செலுத்த தொடங்கியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இது உண்மைதானா? எந்த அளவுக்கு இருக்கும் சார் அறிக்கை? அதாவது திமுகவும் அதிமுகவும் நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒர்க்குன்னு வந்துட்டால், வேலைன்னு வந்துட்டால் வெள்ளைக்காரன்வாங்க. அந்த மாதிரி ஒர்க்குன்னு வந்தால் பக்காவாக இறங்குவாங்க. இன்றைக்கும் திமுக தன்னுடைய மைனஸ் என்ன ப்ளஸ் என்னன்றதை பக்காவாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அவர்களுக்கு சும்மா குருட்டாம்போக்கிலெல்லாம் அவங்க எதையும் சந்திக்க மாட்டாங்க. அந்த பெண் டீமும் சரி, மற்ற அமைச்சர்கள், மற்ற நிர்வாகிகள் சரி, நமக்கு எது மைனஸு, நமக்கு எது ப்ளஸ்ஸுன்னு அவங்க நல்லா தெரியும். அதனால தான் பல விஷயங்களில் அவங்க ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கிறது. இன்றைக்கி முதல்வரை கூட்டிகிட்டு போய் அங்கங்கே இன்னைக்கு கூட ஏதோ ஒரு இதை திறந்துட்டு எட்டி பார்க்குற மாதிரிலாம் பண்ணியிருக்காங்களாம். பாவம், அவரை போய் இதில் படாத பாடுபடுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, இந்த விஷயங்களால் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு ஆள் தான் எங்களுக்கு முகம், அதனால் உங்களை வச்சு நாங்கள் என்னென்ன பண்ணுவோம். யாராவது ஒரு எஸ்பிஐயில் ஜெயிச்சிட்டாங்களா, தலைவரை நானே ஜெயித்தது போல் இருக்கேன் போடுங்க தலைவரேன்னு. அப்புறம் அந்த பொண்ணு பார்த்தா காலை வாரிடுச்சு, நான் படித்து தான் நான் ஜெயித்தேன் அப்படின்ற மாதிரி. அப்போ இந்த மாதிரி அவர்களுக்கு பெரிய அளவில் அந்த பாதிப்பு இருக்குது. இவர்கள் எல்லோரும் தப்பிச்சிக்கிட்டு கனிமொழி அவர்கள் மேலே தூக்கி போட்டாங்க, நீ தான் பண்ணி கொடுக்கணுன்னு. இப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, 505 தேர்தல் வாக்குறுதிகளை வச்சு தான் நீங்கள் சொன்னபடி அன்னைக்கு பெரிதும் பேசப்பட்டது. அதில் ஒவ்வொருத்தருக்குமே பங்கு இருக்குது, எங்களுக்குமே பங்கு இருக்குது. நாங்களே பல விஷயம் சொன்னோம். இந்த மாதிரி பலர்கிட்ட பேசுனாங்க, கல்வியாளர்கிட்ட பேசுனாங்க, மருத்துவர்கள்ட்ட பேசுனாங்க, செவிலியர்கள்ட்ட பேசுனாங்க, அரசு ஊழியர்கள்ட்ட பேசுனாங்க, காவல்துறை சார்ந்தவர்கள்ட்ட பேசுனாங்க, சமூக ஆர்வலர்கள்ட்ட பேசுனாங்க. யார் யார் இருக்காங்களோ எல்லாரோடையும் பேசி அவர்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த தேர்தல் அறிக்கையை உருவாக்குனாங்க. அதனால் எல்லோருக்கும் என்ன சந்தோஷம்லாம், நம்ம நினைக்கிறது இந்த தேர்தல் அறிக்கையில் இருக்குது. அவ்வளோ இதுவாக இறங்கி பேசுகிறாங்களே, என்ன மாதிரி இருக்க போகுது? வந்தோன்னே விடியல் தான் வேறு லெவல். அப்படி தான் எல்லோரும் நம்பி ஓட்டு போட்டாங்க, விஜய் ரசிகர்கள் உட்பட. அப்போது இவர் வந்த பிறகு பார்த்தா சொல்கிறதான் செய்வோம், சொல்லாதையும் செய்வோன்றாங்களா, சொல்கிறதையும் செய்யலை. அப்போது அன்புமணி ராமதாஸ் சொன்ன மாதிரி ஒரு 35 வாக்குறுதிகள், அதாவது ஒரு 14% மட்டும்தான் நிறைவேற்றிருக்கீங்க, மீதி நிறைவேற்றலை. அப்போ இவ்வளோ வாக்குறுதிகள் நிறைவேற்றாத மொத்தமாக தள்ளிட்டு புதுசாக தேர்தல் வாக்குறுதியை கொண்டு வர்றது தான் இது திருமதி கனிமொழி அவர்களுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டின். சரி, அப்படி கொண்டு வந்துட்டா அப்போ இதெல்லாம் நிறைவேற்றிட்டீங்களான்னு கேள்விலாம் வரும். சரி, ரைட்டு, இந்த ஒரு 34, 35 இதை தள்ளிட்டு நிறைவேற்றாதெல்லாம் தூக்கி வச்சுட்டு கூடுதலாக ஒரு 2, 3 இதை வச்சு கொண்டு வருதானா, அப்போ 450 கிட்ட நிறைவேற்றலையா? அதை தான் அன்புமணி சொன்னாரா? மற்றவங்களாம் அதான் சொன்னாங்களா? அப்போ நீங்கள் நிறைவேற்றாத ஒத்துக்கிறீங்களான்ற மாதிரி ஆகிடும். இந்த பெருத்த சங்கடத்தில் திருமதி கனிமொழி அவர்கள் இருக்கிறார்கள். அதனால் அவங்களுடைய அறிக்கை எப்படி வரும்போது தெரியல. இப்போ கூட ஏதோ ஒன்று சொன்னாங்கல்ல, இவ்வளோ நாளாக மதுவிலக்குன்னா டக்குன்னு திரும்பி போயிடுவாங்க, அப்படியே வருவாங்க, சொல்லுங்கள் கேளுங்க அப்படின்வாங்க. இந்த மாதிரி பாஜக இது ரொம்ப மோசம், அது இது எஸ்ஐஆர் இது அப்படி இப்படின்வாங்க. அப்புறம் அந்த மதுவிலக்கு அப்படியே திரும்பி மேடம்னா அப்படி திரும்பி போயிடுவாங்க. அப்புறம் பார்த்தாங்க, சரி எதுக்கு நமக்கு வம்புன்ட்டு மற்றவர் சொல்கிற மாதிரி, ஏன் மதுவிலக்கு பல கடைகள் மூடி இருக்கிறதே மேடம், நைட்டு 10 மணிக்கு மேடம் மூடினதை கேட்கல, நீங்கள் எத்தனை கடையை மூடினீங்க அப்படின்னா அது இது இல்லை, இந்த கேள்வி யாரும் கேட்கல.
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கடந்து போயிட்டாங்க. அதே மாதிரி தான் இப்போ இன்றைக்கி இவங்களுடைய அறிக்கை இருக்குது. அதிமுகவுக்கு ஒரு கிளியர் வியூ இருக்குது. என்னென்னா, அவர்கள் கொண்டு வந்த பல திட்டங்களை இவர்கள் ஓரம் கட்டிட்டாங்க. கண்டிப்பாக கிடப்பில் போட்டிருக்காங்க. நீங்கள் லேப்டாப் மாணவர்களுக்கு வழங்குறது 5 வருஷமாக வழங்காமல் இந்த ஆண்டுடைய இறுதியில் கல்லூரி மாணவர்களுக்கு வழங்குறீங்க. கல்லூரி மாணவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியான கல்வி கடன் ரத்தை பண்ணவே இல்லை. 5 வருஷமாக ஓடி போச்சு. 30 வயசுக்குள்ளே தான் அந்த கல்வி கடன் ரத்து பண்ண முடியும். அப்போ இன்றைக்கி பல பேர் இவங்களை நம்பி ஓட்டு போட்டவங்க இன்றைக்கி இது நான் வந்தால் கல்வி கடன் ரத்து பண்ணுவேன்னு ஒரு கோரிக்கையை வச்சாலே இவர்களுக்கு வேல்யூ. லேப்டாப்பு சொல்லிட்டாரு, நாங்கள் வந்து பள்ளி மாணவர்கள் லேப்டாப் கொடுப்போம்னு சொல்லிட்டாரு. கல்லூரி மாணவர்களுக்கு கல்வி கடன் ரத்து. அம்மா உணவகம் அது செழுமையாக மீண்டும் பழையபடி கொண்டு வருவேன்னு சொன்னாலே போதும். வீட்டு கறவை மாடுகள் வழங்கும் திட்டம் நாங்கள் வந்தால் பண்ணுவோன்னு சொன்னால் அது வருது. அவர் மாதிரி விவசாயிகள் பிரச்சனை, பல பிரச்சனைகளில் நாங்கள் இதெல்லாம் கைவிட்டால் நாங்கள் அதெல்லாம் பண்ணுவோம். செவிலியர்கள் பிரச்சனை நாங்கள் வந்தால் அந்த இதுக்கு ஏற்றாறு போல் அவர்களுக்கான இது பண்ணுவோம். இவங்கள மாதிரி கைவிட மாட்டோம்னு. தூய்மை பணியாளர்கள் நான் பண்ணித்தரேன். போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு எங்கள் ஆட்சியில் பிரச்சனை இருந்தது, நாங்கள் இனி வந்தால் இதை சரி பண்ணி தருவோம் அப்படின்னா. என்ன பிரச்சனைனா, கிட்டத்தட்ட இவர்கள் ஆட்சி முடியும் போது 10 லட்சம் கோடி நெருங்கிடும் கடன். வட்டியே 62,000 கோடி ரூபா. புது ஆட்சி வந்தால் அது அப்படியே அவங்க தலைமையில் விழும். இது இல்லாமல் புது செலவு மகளிர் உரிமை தொகை வீட்டுக்கு 1000 ரூபான்றது, அதை வந்து மாதம் அதுவே ஒரு 1400 1500 கோடி ரூபா வரும். இது வேணும்னா இவங்க இழுத்து போட்டுக்கிட்டது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும், அப்புறம் தாலிக்கு தங்கம், மற்ற விஷயங்களே முறையாக பண்ணுவோன்றது, இது இல்லாத அரசு ஊழியர்கள் பிரச்சனை, பழைய பென்ஷன் திட்டம், இதெல்லாம் சொன்னாலே தேர்தல் அறிக்கையில் குத்துன்னு குத்திடுவாங்க. இது எல்லாமே ஆன்டி இன்கம்பன்சியாக இவர்களுக்கு எதிராக இருக்கிறது. விஜய் இருங்க, ஜனநாயகம் பணம் வரணும், டிக்கெட்டை விற்கணும், அதை வந்து ஒரு 50 நாள் ஓட்டணும். 50 நாள் ஓட்டி திரும்பி பார்த்தா தேர்தலில் முடிஞ்சிட்ருக்கோம். என்னப்பா, ஆமாம், ஜனவரியில் வந்துச்சு, 50 நாள் மே வந்துச்சு, அடுத்த படத்துக்கு நடிக்க போங்க அப்படின்ற மாதிரி தான். இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்காங்க மலேசியாவில். மாவட்ட செயலாளர் முதற்கொண்டு, வசதி இல்லாத மாவட்ட செயலாளர் தவிர வசதி இருக்கிற மாவட்ட செயலாளர் எல்லாம் மலேசியாவில் இருக்காங்க. இதுதான் அவர்கள் கட்சியில் நிலைமை. தேர்தல் அறிக்கைன்றது ரொம்ப முக்கியம். நான் தான் அடுத்த கட்சி, பெரிய கட்சி, நான் தான் முதலமைச்சர் ஆக போகிறேன்னா அப்போ எவ்வளோ தூரம் அதில் கவனம் செலுத்தணும். காரு பைக்குன்னு ஊட்டிகிட்டு இருக்கிறாங்க. இதில் இன்னொரு கூடுதல் தகவல் சொல்கிறேன். பாண்டிச்சேரியில் ஒருத்தர் புதுசாக முளைச்சி வந்துக்கிறார். அது பார்த்தீங்கன்னா அவர் பண்ணுற காமெடி, அவர் வந்து அமெரிக்கா பொருளாதாரத்தில் அந்த தேர்தல் அறிக்கை கொடுக்குற மாதிரி கொடுக்குறாரு. வீட்டுக்கு 50,000, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்களுடைய வீட்டுக்கு 20,000, 70,000 ஆயிடுச்சா. கர்ப்பிணி பெண்களுக்கு 35,000, தாலி இது திருமணமாகாத பெண்களுக்கு 1,00,000 ரூபா ப்ளஸ் 12 கிராம் தங்கம். இது எல்லாத்துக்கும் நிதி எங்கேருந்து கொடுப்பாரு? பாண்டிச்சேரி நிதின்றதை ஒன்றுமே கிடையாது. ரேஷன் கடையை நடத்த முடியாமல் இப்போ தான் மறுபடியும் திறந்துருக்காங்க. இது அவர் சொந்த காசில் ஒரு 100 கோடி ரூபா கொடுக்குறாராம் வளர்ச்சி நிதி. சொந்த காசில் இதையும் சேர்த்தான் பண்ணிட்டு போகணும். அப்போ பொருந்தாத கோரிக்கைகளை வச்சு இந்த மாதிரி தேர்தல் கூத்துகள், இதெல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். கண்டிப்பாக சார். ஆனால் இதற்கு முன்னாடி, அதாவது திமுகவுடைய தேர்தல் அறிக்கை எல்லாமே வந்து அதிமுகவோட தேர்தல் அறிக்கையை வந்து அப்படியே மடைமாற்றம் செய்து தான் திமுகவுடைய தேர்தல் அறிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே, இது உண்மைதானா? அப்படி இருக்காது. என்னென்னா 2 பேரும் போட்டி போட்டு மிக்சி, கிரைண்டரு, கலர் டிவி கொடுத்து அது பெரிய அளவில் அது தேர்தல் அறிக்கையில் பேசப்பட்டு அவங்க ஜெயிக்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சது. அது மாதிரி கறவை மாடுகள், மற்ற திட்டங்கள், இதெல்லாம் வந்து ஜெயலலிதாவுக்கு ப்ளஸ்ஸாக அமைஞ்சது. இந்த மாதிரி தேர்தல் அறிக்கை வந்து இவங்க என்ன இலவசம் கொடுக்க போகிறாங்கன்றதெல்லாம் போன தடவை இவங்க செல்ஃபோன் எல்லாம் சொன்னாங்கல்ல, இது டேப்பு, அது வந்து மடிக்கணினிக்கு பதிலாக டேப் கொடுப்போன்னாங்க. வேறு எதாவது சொன்னாங்க, வைஃபை இலவசம், அது என்னென்னவோ சொன்னாங்க. அது எல்லாம் மறந்து போச்சு, அவ்வளோ விஷயங்கள். அதனால இந்த தடவை என்ன சொல்ல போறாங்க, என்ன பண்ண போறாங்க? கண்டிப்பா சார். இந்த தேர்தல் அறிக்கை அப்படின்னு அதான் இப்போ வந்து திமுக கிட்டத்தட்ட 20% வாக்குறுதியை கூட நிறைவேற்றல அப்படின்ட்டு பல பேர் வந்து குற்றம் சாட்டுறாங்க. ஆனா இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சர் சொல்லியிருக்காங்க, நாங்கள் 404 வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கோம். அவர் சொல்லி 2 நாட்கள்ல முதல்வர் அவர்கள் பேசும்போது 354 வாக்குறுதிகளை தான் நிறைவேற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்க கம்மியா சொல்லிட்டு இவங்க கூட சொன்னா கூட பரவாயில்ல, சரி அந்த 15 நாள் கேப்ல இவங்க முடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இவர்களுக்குள்ளேயே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது எப்படி மக்கள்கிட்ட எடுத்துட்டு? இதே முதல்வர் 99.9% வாக்கு நிறைவேற்றிட்டேன்னு சொன்னார் ஒரு காலத்தில். அப்போ 505ல் 99.9னா 504, 503ன்னு சொல்லலாம். ஆனால் அவர் 350ன்றார். அப்போ அது ஒரு 60%. நடுவில் தங்கம் தென்னரசும் இன்னொருத்தரம் உட்காந்து
அன்புமணிக்கு பதில் சொல்கிறேன்னு சொன்னாங்களே, 60% தேர்தல் வாக்குறுதிகள் பரிசீலனையில் இருக்குதுன்னாங்க. அந்த பரிசீலனை ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதை வச்சுக்கிட்டு என்ன வேணால் பண்ணிக்கலாம். இந்த மினிஸ்டருக்கு காலையில் போனீங்கன்னா மினிஸ்டர் வீட்டில் எம்எல்ஏக்கள் வீட்டில் ஜனங்க நிற்பாங்க. என்னென்னா இந்த இதுக்கு ஒன்று லெட்டர் வேணும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இது ஆஃபீஸில் வேலைக்கு காலேஜில் சேர்த்துக்குன்னு. அவரும் என்ன பண்ணுவார், ஒரு இது எழுதி ஆவணம் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன்னு போட்டு சாப்பா குத்தி கவரில் போட்டு வெளியில் பார்த்தீங்கன்னா சின்னம் அந்த பேர் எல்லாம் இருக்கும். இந்த கவரை வாங்கிட்டு இவங்களும் ஜாலியாக போனவுடனே கொடுத்துட்டாரு அமைச்சர்னு. அந்த ஆவணம் செய்ய கேட்டுக்கொள்கிறேன்னு வருது இல்லை, அதோடைய அர்த்தம் என்னென்னா கொடுத்தா கூட கொடுக்காடி போன்றது தான். அவங்களாம் வாங்கி தூக்கி வாரம் போட்டுருவாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் ஜனங்க வாங்கிட்டு போய் கொடுக்க தான் செய்கிறாங்க. அந்த மாதிரி தான் நாங்கள் பரிசீலனையில் வைத்திருக்கிறோம். என்ன கதை, நிறைவேற்றலைன்னு ஒத்துக்கிறாங்க. 40% கூட நாங்கள் நிறைவேற்றலைன்னு தங்கத்தனரசு ஒத்துக்கிறாரு. 14% தான்ப்பா நீங்கள் நிறைவேற்றினீங்க, வேணா விவாதத்துக்கு வான்னு புக்கை போட்டு கொடுத்துட்டாரு அன்புமணி. அதனால் இவர்கள் எதையுமே செய்யலைன்றதான் இன்றைக்கி வெடித்து கிளம்புற போராட்டங்கள் மற்ற விஷயங்கள். அது இவர்களுக்கு பெரிய சிக்கலை உண்டு பண்ணுன்றது தான் வர தேர்தலில் நம்ம பார்க்க போகிறது. கண்டிப்பாக வாக்குறுதிகள் தான் இந்த மாதிரி இருக்கா அப்படின்னா, ஒவ்வொரு துறையிலையுமே வந்து ஊழல் அப்படின்றது தொடர்ந்து அதிகமாகிட்டு இருக்கு. இப்போ வந்து அதிமுகவினர் மணல் கொள்ளை அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகன் அவர் அமைச்சர் மீது வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. அந்த வழக்கு பதிவு ரிலேட்டடாக நீங்கள் கண்டிப்பாக வந்து சட்டப்பூர்வமான அறிக்கைகளை வந்து நீங்கள் வெளியில் விடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வெளியிடுமா திமுக அரசு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. மணல் விவகாரம் அது ஒரு பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்குது. இடி வரைக்கும் போயிட்டு அது உச்சநீதிமன்றத்தில் இருக்குது. மறுபடியும் மீண்டும் அதற்கு உயிர் வருமா, அது எந்த அளவுக்கு போகும்? ஏன்னா இடி வந்து அதில் எடுத்த ஆதாரங்கள் அடிப்படையில் அறிவியல் பூர்வமான ஆதாரங்களை வச்சு வழக்கு பதிவு பண்ணணும்னு கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. கோர்ட்டு நோட்டீஸ் விட்ருக்குது இதில் எந்த அளவுக்கு இதுன்னு. அதனால் பால் இப்போ கோர்ட்டு கையில் இருக்குது. இவங்க வழக்கு பதிலாம் பண்ணுறது ஒன்றும் இல்லைங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆதாரம் இதுக்கு நான் சொல்கிறேன்னு கோர்ட்டு கேட்கும், இல்லாட்டி கோர்ட்டே உத்தரவிடும். அதனால் அது ஒரு பெரிய நெருக்கடி. டாஸ்மாக் விவகாரம் இடைக்கால தடைக்கு பிறகு நடந்த விவாதத்தில் வேற ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டு போயிட்டார். அந்த வழக்கு முடிஞ்சால் அந்த வழக்கில் வரதை பார்த்துக்கலான்னு. இடைக்கால தடையை நீக்கணும்னு இப்போ இருக்கிற தலைமை நீதிபதிகிட்ட போனால் நீக்கிட்டாருன்னா அதுக்கு உயிர் வந்துடும். இடி கேஸில் அந்த கேஎன் நேரு விவகாரத்தில் 2 இதில் போலீஸுடைய ரிப்ளை தான் இப்போ பார்க்குறாங்க. போலீஸ் வந்து எஸ் ஆர் நோ சொல்லணும். நோ சொன்னால் காரணம் சொல்லணும். எஸ்ஸுன்னா இடி உள்ள வந்துடும், விளக்கு தச்சனும் பூதம் வர மாதிரி வந்துடும். அதனால் இவர்களுக்கு நெருக்கடி. இது இல்லாமல் அமைச்சர்கள் சொத்துக்கு வழக்கு, அந்த வழக்கு இந்த வழக்குன்னு மறு விசாரணைக்கு நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் உத்தரவிட்டது. இந்த மாதிரி பல இதுக்கு இடைக்கால தடை வாங்கியிருந்தாங்க. அது எல்லாத்துக்கும் 6 மாதம் டைமு. இப்போ அதெல்லாம் முடிந்து அந்த வழக்குகளும் மீண்டும் அந்த இடைக்கால தடை நீங்கி விசாரணைக்கு வர துவங்கும். அப்போ இந்த மாதிரி அடுக்கடுக்கான பிரச்சனைகள் இன்னும் புதுசாக எத்தனை பூதம் கிளம்புதுன்னு தெரியாது. கண்டிப்பாக சார், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் நெருங்குறப்போ தான் அதிமுக ஆட்சியில் இருக்கும் போதும் திமுக அந்த மாதிரியான விஷயங்களை செய்யுது, திமுக ஆட்சியில் இருக்கும் போதும் அதிமுக அந்த மாதிரியான விஷயங்களை செய்யுது. ஆனால் மத்திய அரசு இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலையே கண்டுபிடிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து தவிர்க்கலாம்ல சார்? அதாவது ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை தமிழ்நாட்டில் நிறைவேற்ற முடியும் இல்லையா? அரசியல்னு ஒன்று இருக்குங்க, அது பெரிய விஷயங்க. இன்னொன்று மாநிலத்துக்குள்ள அதிகாரம், இவர்கள் பண்ணுற அரசியல். இவங்க பெருசாக சின்ன விஷயத்தை பேர் எஸ்ஐஆர் தேர்தல் ஆணைய நடவடிக்கை தீவிர வாக்கு திருத்த பணின்றது அது வந்து அவசியம் தேவை. அது அவசியம் தேவைன்றது இன்றைக்கி எல்லாருமே புரிஞ்சிட்டாங்க. ஆனால் இவர்கள் அந்த எஸ்ஐஆருக்கு என்ன உருட்டு விட்டுனாங்க, வாக்கு திருட்டுனாங்க. எப்படி இப்போவும் வந்து இந்த தோழமை கட்சி தலைவர்கள் இதை வச்சுக்கிட்டு ஜெயிக்க பார்க்குறாங்க, அதை பார்க்குறாங்கன்றாங்க. இஸ்லாமியர் வாக்குகள் அவ்வளோதான்றாங்க. எந்த இஸ்லாமியருக்கு வாக்கு இல்லாமல் போச்சுன்னு எனக்கு தெரியல. அப்படியே இல்லாமல் போனால் இன்றைக்கி நாளைக்கு சிறப்பு முகாம் நடக்குது, நேராக போய் ஃபார்ம் 6 வாங்கி கொடுத்துடலாம். வாக்கு இல்லாமலாம் போகவே வாய்ப்பு இல்லை. அப்படி போச்சுன்னா ஃபார்ம் வாங்கி நீங்கள் ஃபில்அப் பண்ணி கொடுத்துடலாம். ஆனால் இவர்கள் என்னென்ன உருட்டு கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, பார்லிமெண்ட்டை ஸ்தம்பிக்க வச்சாங்க. இப்படி தான் இவர்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் பண்ணுவாங்க. அப்போ குறைந்த அளவு அதிகாரம் உள்ளது தான் அந்த இதெல்லாம். ஈடிலாம் என்ன தான் நீங்கள் அது இதுன்னு வந்தாலும் உங்களுக்கு இங்கே வந்து ஒரு ப்ரெடிகேட் அஃபென்ஸ்னு சொல்லுவாங்க. மூல வழக்கு ஒன்று இருக்கணும். நீங்கள் ஒரு ரைடோ சம்மன் கொடுத்து விசாரணை எடுத்துக்கிறதுக்கோ அந்த மணி லாண்ட்ரி கேஸில் வழக்கு போகிறதுக்கோ தெரியும், கண்ணுக்கே தெரியும். ஆனால் அதுக்கு இவர்கள் உள்ளே வர முடியாது. அதுக்கு ஒரு வழக்கு வேணும். சிபிஐ நேரடியாக வந்து வழக்கு பதிவு செய்து விசாரிக்காத அளவுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டாங்க இவங்க தமிழக அரசு. எங்கள்கிட்ட கேட்டு நாங்கள் அனுமதி கொடுத்தா தான் நீ வரணும் அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி விவகாரத்தில் சிபிஐ கைகள் கட்டு போட்டுருது. இந்த மாதிரி பல விவகாரங்களில் வர்ற சிக்கல்களை தீர்த்து தான் பெற முடியும். அதை தாண்டி திமுக மிகப்பெரிய சட்ட நிபுணர்களை வச்சுருக்காங்க. அவர்கள் எந்த வகையிலும் இந்த சட்டத்தின் ஓட்டைகளை பயன்படுத்துவாங்க. அதில் எக்ஸ்பர்ட் அவங்க. அதனால தான் நீங்கள் டாஸ்மாக் வழக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக தட்டி விட்டாங்க. அந்த மாதிரி பல வழக்குகள்
செந்தில் பாலாஜி வழக்கில் மட்டும்தான் கொஞ்சம் ஃபெயிலியர். மற்றபடி பல வழக்குகளில் அவங்க சாதிக்கிறாங்க. 2G வழக்கை இப்போ மறுபடியும் கையில் எடுத்திருக்காங்க. அதுவும் மறுபடியும் விசாரணை அதெல்லாம் போகுது. அதனால் சட்ட போராட்டன்றது நீண்ட காலம் நடக்கும்ல, அதில் அவங்க வந்து தப்பிச்சிக்கிட்டே போவாங்க. அதனால தான் மத்திய அரசுலாம் ஒன்றும் பண்ண முடியல. கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்ப்போம். 2026 சட்டமன்ற தேர்தல் எந்த அளவுக்கு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், இந்த வாக்குறுதிகள் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்ட்டு பல்வேறு அரசியல் விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி.